மறுநாளில் காலை பொழுது சூரியன் தன் ஒளியால் வீடு முழுவதும் ஒளிர வைத்தது. ஆனாலும் ரம்யாவின் பிரதேசம் இன்னும் இருளில் மூழ்கி இருந்தது. அவள் கடந்த இரவு நிகழ்வுகள் அப்படியே மாறி மறக்க முடியாத காட்சிகளா அவளது நினைவில் பதிஞ்சிருந்தது. அவள் மெதுவாக எழுந்து கதவை மீண்டும் திறக்க முயன்றாள். இப்பொழுது கதவு திறக்க முடியாதது. அவள் விரலால் கதவின் கைப்பிடிய பிடிச்ச போது குளிர்ந்த ஒரு ஒன்வு அவளின் உடலில் பரவியது. நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேனா என்ன கேள்வியுடன் அவள் தன்னிலை சரிபார்த்தா. அவளது உடல் சரியா இருந்தது, ஆனா மனசு அச்சத்தில் இருந்தது. திடீரென கடந்த இரவில பார்த்த அந்த முகம் மீண்டும் தோன்றியது. நீ இன்னும் இங்கு இருக்கிறாயா என்ன அந்த குரல் கேட்கின்றது. பிரிக்கெட் டைம் பாயிண்ட் 5. அதனா குதிரிய ரம்யா தன்னுடைய அறைக்குள் உள்ள பின்வாசலி ஓடினா. அவள் அறையில் மறைந்துவிட்ட போது ஒரு பழைய நாவல அவள் பின்வாசலில கண்டா. அது ஏதோ ஒரு மர்மமுடையதா இருந்தது. நாவலின் முன்னுரையில் நீ எங்கு சென்றாலும் நிச்சயமாய் உன்னை காண்பேன் என்ன வார்த்தைகள் இருந்தன. அந்த வார்த்தைகளை படிச்சவனையே ரம்யா பயத்தில் சிலிர்ச்சா. என் வாழ்க்கை இப்பொழுது என்னவாகுது என்னை அவ சிந்திக்க தொடங்கினா. அவ டைம் ட்ரீ போனலாக் சாயா. அவள் தன்னுடைய வாழ்வில் அந்த நாவல் ஒரு முக்கியமான சாவியன்னு நினைச்சா. அவள் முழு சித்தம் செய்து அந்த நாவலை படிக்க தொடங்கினா. அது அவளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது. நாவலின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு புதிய சுருக்கம், ஒரு புதிய வழி. அவள் வாழ்க்கையில் அந்த நாவலின் முக்கியத்துவத்தை அறிஞ்சு கொண்டா. அந்த முகம் மீண்டும் தோன்றும் முன் அவளுக்கு வழி கண்டுபிடிக்க வேண்டும். அந்த நாவல் அவள் என்ன வெகுமதியாக மாற்றுமோ. அவள் இந்த இருளே இருந்து விடுபடும் வரிய கண்டுபிடிப்பாளா? இது அவளின் வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயமாக இருந்தது.